ஹலோ குட் மார்னிங் சில்ட்ரன். நல்லா ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ, இந்த வீடியோ வந்து நமக்கு கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட். எந்த சாப்டர்ஸையும் நம்ம வந்து இப்போ பார்க்கல. இந்த வீடியோ வந்து 7, 8, 9 சாப்டர்ஸில் உள்ள some important questions. That is either it may be in hands-on experience or next again from the book evaluation questions. ஸோ நீங்கள் அதை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீல்ஸ் வித் ப்ரோக்ராமிங். ஓகேயாம்மா? ப்ரோக்ராமிங் நம்ம தியரி மட்டும் படித்தா பத்தாது. கொஞ்சம் ப்ரோக்ராமிங் சைடில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். க்ரியேட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் மற்ற சப்ஜெக்ட்ஸ், மற்ற தியரி கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் அதனால் உண்மையாக இருக்கணும். நம்ம கற்றுக்கொண்டது இந்த உண்மையில் நிலைத்திருக்கு நீங்கள் படிச்சுக்கிடணும். ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இதெல்லாம் நல்லா ரைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உனக்கு வந்து அது வந்து சில கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் எவ்வளோ உண்மையாக உன்னுடைய கடமையை செய்கிறியோ அதற்குரிய பலனை நீ நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவாய். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா 7th and 8th சாப்டரில் உள்ள 9 சாப்டர்ஸில் உள்ள ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். சி, டர்ன் டு பேஜ் நம்பர் 110. டர்ன் டு பேஜ் நம்பர் 110. இந்த 110 பேஜில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ட்ரை த ஃபாலோயிங் கோட் இன் த எபோவ் ப்ரோக்ராம் இருக்குது. பட் ப்ரோக்ராம் உனக்கு கொடுக்கல. ப்ரோக்ராம் இஸ் ரெஃபர்ட் இன் பேஜ் நம்பர் 95. இந்த பேஜ் நம்பர் 95 எடுத்து வச்சுக்கோ. ஹியர் அ ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் இஸ் கிவன். That example is under default argument. Default argumentக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. Def print info of name, salary is equal to 3500. Okay, here the name of the function is print info and it has two parameters, name and salary. Name has no default argument and salary has the argument as 3500. If we provide the value, the value is taken into account. If the value is not given, value அந்த parametersக்கு கொடுக்கல அப்படின்னா the default value is taken as the parameters value. ஓகேயா? அது வந்து எடுத்துக்கிட்டு அந்த default argument வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா the actual argument பாஸ் ஆகாத பட்சத்தில் உனக்கு இந்த default argument உனக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு தான் இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ யூ ரெஃபர் பேஜ் நம்பர் 95. அதை எடுத்து வச்சேன்னா தான் இது கொஞ்சம் புரியும். ஓகே, நவ் print info of 3500. Only one parameter is passed, but it has print info has two parameters, that is name and salary. இப்போ ஃபஸ்ட்டு பராமீட்டருக்கு 3500. either it is a நேம் ஸ்ட்ரிங் கேரக்டராக இருந்தால் கூட அந்த ஃபஸ்ட்டு பராமீட்டருக்கு தான் இது பாஸ் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பாரு. நேம் 3500, ஆல்ரெடி சேலரிக்கு 3500 டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. ஸோ இட் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். செகண்ட் கொஸ்டின் பாரு. பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் பராமீட்டர் ஃபஸ்ட்டுக்கு 3500 பாஸ் ஆகுது, செகண்டுக்கு ஸ்ரீ. ஸோ ஃபஸ்ட்டுக்கு உள்ள அந்த 3500 ஃபஸ்ட்டுக்கு நேமுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சேலரிக்கு ஸ்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இந்த பாஸ் பண்ணுறப்போ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். ஃபஸ்ட்டு பராமீட்டர் ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் பராமீட்டர் செகண்ட் வேல்யூ. இஃப் நோ வேல்யூ இஸ் கிவன், the default argument is taken into account. ஓகே, அடுத்த தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் பாரு. இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு பாலு. ஆல்ரெடி சேலரிக்கு 3500 நமக்கு டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. ஸோ பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நேமுக்கு பாலு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நேம் இஸ் நவ் பாலு, சேலரி 3500 அவுட்புட் வரும். பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் ஜோஸ், 1 2 3 4. இப்போ ஜோஸ் நேமுக்கு சப்ஸ்டியூட் ஆகுது, 1 2 3 4 அகெயின் சேலரியில் சப்ஸ்டியூட் ஆகுது. தென் இந்த ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன், it has no value for name. நேமுக்கு எந்த ஒரு வேல்யூவுமே கொடுக்கல. பட் salary has already சேலரிக்கு அங்கே 3500, that is in the default argument. In addition, ஃபார்மல் பராமீட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பவும் இங்கே நீ வந்து என்ன பண்ணுறாங்க, 1 2 3 4 கொடுக்குறாங்க. ஆக்சுவல் பராமீட்டர் 1 2 3 4, ஃபார்மல் பராமீட்டர் 3500.
So இப்போ formal parameter is replaced by actual value 1 2 3 4. அப்போ answer nameக்கு எதுவுமே கொடுக்கல, so it is ignored. So answer nameக்கு nothing. Salary is 1 2 3 4. Okay, then again the next evaluate the second one. Evaluate the following function and write the output. இது பேஜ் நம்பர் 110ல எடுத்து வச்சுக்கோங்க. evaluate எப்போவுமே evaluate அப்படிங்கிறப்போ you see the BODMAS rule means bracket, operator, division, multiplication, addition, subtraction. First அந்த ஆர்டர் ஹைராக்கியில் தான் அதை வந்து எவாலுவேட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத எவாலுவேட் பண்ணணும். தென் அகைன் ஆப்ரேட்டர்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட்டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சைமல்டேனியஸாக பண்ணணும். அதுவும் லெஃப்ட் டு ரைட் பண்ணணும். அதே மாதிரி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ப்ரையாரிட்டி, லீஸ்ட் ப்ரையாரிட்டி லாஸ்ட்டில் தான் அது இருக்கும். இங்கே பார்த்தேன்னு சொன்னால் ரெண்டு டேட்டா பாரு, 25 into 2 minus 5 into 4. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஃபஸ்ட்டு இன்ட்டு ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது, ரெண்டையும் சைமல்டேனியஸாக செய்யணும். அப்போ 25 into 2 50, அதை ஒரு தனியாக கெயின் பண்ணி வச்சுக்கிடணும். 5 into 4 20 கெயின் பண்ணிவிட்டு 50 minus 20 லாஸ்ட்டில் தான் மைனஸ் that is subtraction operator last priority. Answer 30. Then again next one, math.sqrt of absolute of minus 81. My absolute operator, the absolute function of the purpose, it ignore the sign ஐ ignore பண்ணுது. So minus 81 that is treated as 81 தான். அப்போ square root of 81 என்னது 9 will be printed. Then again next seal operator and floor operator. இந்த ஆப்ரேட்டரை நீங்கள் வந்து you turn to page number 106 and 107. இதை பார்த்துட்டு இங்கே வரணும். எப்போவுமே அப்ளை பண்ணுறப்போ அந்த தியரியை தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் இது ஈஸியாக இருக்கும் உனக்கு. ஸோ ஃப்ளோர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது? இட் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் less than or equal to x. Then again seal operator என்ன பண்ணுது? It returns the smallest integer greater than or equal to x. According to this principle, seal operator 8.1 result ரெண்டுக்குமே 8.1 தான் வரும். seal operator that returns the smallest integer. அப்போ smallest integer, that is integer greater than or equal to x ங்கிறப்போ 9 will be printed. And again for the floor operator 8 will be printed. Okay, then the third problem எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் here see evaluate the function and write the output. இங்கேயும் you have to go through the functions, built-in functions நீ go through பண்ணானா ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 103ல இருக்குது built-in and mathematical functions. built-in and mathematical functions இருக்குது, அதை நீ நல்லா பார்த்து வச்சுக்கிடணும். absolute, it returns the integer value. அதாவது either it may be a negative number or it may be a positive number. Ignore the sign. So absolute function தெரியும் உனக்கு. அப்போ இங்கே பாரு, minus 25 plus 12.0 that gives 13.0. And again next பார்த்தேன்னு சொன்னா absolute of minus 3.2 will produce 3.2. and ORD means, what is ORD அப்படின்னு சொன்னால் that is it returns the ASCII value for the given Unicode. ASCII value அப்போ 2 உடைய ASCII value என்ன அப்படின்னா 50. and dollar உடைய ORD அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும். it returns the ASCII value for the given Unicode character. okay, அதுக்கான answer 36. then next one, third one பாரு, type அப்படிங்கிறது என்ன அப்படின்னா type the particular function returns the type of the given character. இப்போ என்ன டைப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் first of all type of within quotation yes கொடுத்துருக்காங்க. that means anything which is enclosed in quotation belongs to character or string. so class வந்து இது என்னது? string. then again next பாரு, bin now 16. bin means binary value for 16 is 10040 இருக்குது. rest of the places முன்னாடியெல்லாம் blank space allot பண்ணி வச்சுருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாரு, CHR of 13. CHR ஃபங்க்ஷன் என்ன உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் it returns the Unicode character for the given ASCII value. So for
13 என்ன அப்படின்னா பேக்ஸ்பேஸ் ஆர். பேக்ஸ்பேஸ் ஆரோட பர்பஸ் உனக்கு கேரேஜ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் லைன் ப்ரொடியூஸ் பண்ணும். பேக்ஸ்பேஸ் ஆர் ப்ரொடியூஸ் த கேரேஜ் ரிட்டர்ன். எஸ்கேப் சீக்வென்ஸ் படிச்சிருக்கிறோம். அது இப்போ தான் நம்ம பார்த்தோம், எஸ்கேப் சீக்வென்ஸுங்கிற ஒரு டேப்லர் காலம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்போ யூ ஹாவ் டு கோ த்ரூ தீஸ் டேப்லர் காலம். built-in mathematical function, built-in string functions, everything நம்ம நல்ல தரவாக ஸ்டடி பண்ணியிருந்தால் தான் இந்த எவாலுவேஷனை அப்ளை பண்ண முடியும். Then again next round off function. It is in page number 105. Round off. It returns the nearest integer to its input. Returns the nearest integer to its input. Round off அப்படிங்கிறப்போ how many decimal accuracy அப்படிங்கிறது பாரு. இதில் என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, 18.2, 1 decimal accuracyயில் ஆன்சர் கொடுக்கணும். அடுத்தது நோ டெசிமல் அக்யூரசி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 decimal accuracy. ஒரு சமயம் பார்த்தா தெரியுது. ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 18.2, 1 gives 18.2 and round off 18.2, 0 gives 18.0. For 0.51003 3 decimal accuracy, it will produce 0.512. Okay, then again the last one also the same result will be produced. Okay, then again the sixth third question answer 0.51. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ. 0.51, that is for third question's answer. Okay, the next question, 7th question, format. It's an important function. Format. This function turn to page number 105. Turn to page number 105. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, it returns the output based on the given format. It returns the output based on the given format. என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குதோ அந்த பேஸுக்கு உனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்த அப்படின்னு சொன்னா அதை நீ நல்லா ஸ்டடி பண்ணிக்கிடணும். பேஜ் நம்பர் 105 இருக்கிற அந்த ஃபார்மேட் ஆஃப் ஃபங்க்ஷன், அதை இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணலாம், ஆக்டலாக, ஃபிக்ஸட் பாயிண்ட், எனிதிங், வாட் எவர் இட் மே பி, நமக்கு கொடுத்துருக்கிறத ரிலேட்டடாக உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார்மேட் ஆஃப் 66, C. It produce B, that is ASCII value for the character B 66. Next பார்த்தேன்னு சொன்னா format of 10, X, that A will be, small letter A will be printed, and format of 10, X, here capital letter A will be printed, and format of 0B110, D, that is answer 6 will be printed, and OXA, D, that is 10 will be 10 will be printed. ஓகே அம்மா, ஃபார்மேட்டுங்கிற ஃபங்க்ஷனை நல்லா தரவாக ஸ்டடி பண்ணிட்டேன்னு சொன்னால் இதில் என்ன ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ் அந்த என்ன ஃபார்மேட்டில் நமக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக அதனோட அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் 2, -3, 1/8, that is 2 power -3 means 1/8, 0.2125, and again power of 2, 3.0, 2 power 3, 2 into 2 into 2, then again power of 2, 0, anything raised to 0 is 1, and again power of 1 plus 2, 2, first bracket la irukkiradhu evaluate பண்ணுது. அப்போ 3 power 2, 3 into 3, 9, and again power of -3 power 2, -3 power 2, that is also 9 will be printed. The next one, power of 2 in 2 power 2, 2 into 2, 2. அப்போ next என்னது பாரு, 4 power 2, 4 into 4, that is 16 will be printed. இந்த 7th chapterல உள்ள hands on practice பார்த்து வச்சுக்கோ. இதை செய்கிறதுக்கு you have to go through the built-in functions and as well as mathematical functions. அது தெரியாமல் நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த சாப்டர்ஸை பார்த்துட்டேன்னு சொன்னால் உனக்கு ஈஸியாக இருக்கும். தென் அகெயின் த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் சாப்டர் 8th சாப்டரில் ஒரு சில ப்ராப்ளம் தான் இதில் நான் டீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது பார்ட் 3ல் எக்ஸசைஸ் பார்ட் 3ல் பேஜ் நம்பர் 130 இருக்குது. ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த
ஃபாலோயிங் பேட்டர்ன். ஃபாலோயிங் பேட்டர்னில் print இதே மாதிரியே சேம் திங். யூ டர்ன் டு பேஜ் நம்பர் 120. 120ல் பாரு, இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்ளம். COM இது வந்து மேலே இருந்து அப்படியே கீழே உனக்கு அப்படியே வைஸ் வர்ஸா கம்ப்யூட்டருங்கிறத COM இந்த மாதிரி COM COMP அப்படி கொடுத்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் COMPUT இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்குது. நீ பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 130ஐயும் பேஜ் நம்பர் 120ஐயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீ பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய இந்த பார்ட் 3ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங், ப்ராக்டிகல்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாரு, த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் கம்ப்யூட்டர். ஓகே, str1 is equal to computer. Then again index is equal to indexங்கிற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறோம். that holds the length of the string len of str1. then str1ல உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து for I index இந்த for counter index வேரியபிள் இதில் நமக்கு இது பண்ணுறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் என்ன லென்த்தில் இருக்கும். கம்ப்யூட்டர் ஹேஸ் every index starts with 0. So 3, 4, 5, 6, 7, 8 characters. Length of the given string is 8 COMPUTER 8 characters. Okay, for இப்போ print of str1 colon indexல என்ன வேல்யூ இருக்குது 8. so from the entire character will be printed. இந்த string படிக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் full the entire string print பண்ணுறதுக்கு அந்த from colon அது அந்த range operator colon index means அந்த லாஸ்ட்டில் உள்ள கேரக்டர்லேருந்து எல்லாமே பிரிண்ட் ஆயிடுது. அடுத்த நெக்ஸ்ட் லாஸ்ட் லைன் பாருங்கள், இண்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. என்னுடைய மீனிங் என்ன அப்படிங்கன்னா இண்டெக்ஸ் இப்போ 8லேருந்து -1 7. அப்போ அடுத்தாப்பில் ஃபார் ஐ எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அப்போது ஐயோட வேல்யூ 7. இப்படி இட் கோஸ் ஆன் இன் டிக்ரீஸ் பண்ணுறப்போ அடுத்த லைனில் என்ன பிரிண்ட் ஆகும் COMPUTE. அடுத்தாப்பில் இண்டெக்ஸ் குறையும். இப்படி அதனோட வேல்யூ என்னது சேஞ்ச் ஆக லாஸ்ட்டில் வேல்யூ இட் வில் பி 1 ரீச் ஆகிற வரைக்கும் the output will be produced. இந்த ப்ராப்ளமையும் படித்து வச்சுக்கிடணும். you have to go through it. then again the 9th chapter hands on practice. 9th chapter நல்லாவே பார்த்துட்டோம். 9th chapterல 4 கான்செப்ட் பார்த்தோம். 4 கான்செப்ட். they are data structure அப்படிங்கிற கான்செப்ட். they are list, tuple, set, dictionary. list, tuple, set, dictionary. இதை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நீ வந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா தரவாக ஸ்டடி பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாரு, ஹெல்ப்ஃபுல்லாக இது தெரிஞ்சேன்னா வாட் இஸ் லிஸ்ட், வாட் இஸ் டியூப்பிள், வாட் இஸ் டிக்ஷனரி அண்ட் செட் எவ்ரி திங் நல்லா கிளியராக அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பாரு, ப்ரோக்ராம் டு ரிமூவ் த டியூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். இந்த பர்டிகுலர் டியூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். டியூப்ளிகேட்ஸ் இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். டியூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். லிஸ்ட்டில் டியூப்ளிகேசி இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதணும். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஹேஸ் ரிமூவ் as நேம் def remove of list 1 அந்த லிஸ்ட் 1ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் பாரு. நெக்ஸ்ட் லிஸ்ட் 2 is equal to அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். லிஸ்ட் 2ல் த எலமெண்ட்ஸ் மேபி அதில் கீழே இருக்குது பாரு. லிஸ்ட் 1 is equal to 1, 10 அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் 1ல் இருக்குது. ஓகே, தென் அகெயின் ஃபார் ஐ இன் லிஸ்ட் 1ல் ஒவ்வொரு எலமெண்ட்டையாக நம்ம டேக்கன் இன்டு அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு 2 லிஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் 1ல் the elements that ஒரிஜினல் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேம்மா. லிஸ்ட் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த டியூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணி எடுக்கிற ஒரு லிஸ்ட்டு. டியூப்ளிகேட்ஸ்னால் ஒன்று வந்து நிறைய இடத்துல ஒன்று வந்து 4 times ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒன்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அப்போ எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பாரு. அந்த ஒரு கண்டிஷன் தான் பாரு. இஃப்
I not in list 2. If I not in list 2. இந்த நாட் இன்ங்கிற ஆப்ரேட்டர் எப்போவும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் படிக்கிறப்போ உடனே பேஜ் நம்பர் இந்த பர்டிகுலர் நாட் இன் எங்கே பார்த்தோம் அப்படின்னு போயிடணும். உடனே பார்த்துட்டேன்னு சொன்னால் உனக்கு ஈஸியாக இருக்கும். நாட் இன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன ஆப்ரேட்டர்? மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இந்த நாட் இன் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறப்போ வெதர் இட் இஸ் ஃபவுண்ட் ஆர் நாட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக உனக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நாட் இன் ஆப்ரேட்டர். அப்போ இஃப் ஐ நாட் இன் லிஸ்ட் 2 நான் இல்லை ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை வந்தது அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணணும். இருந்தது அப்படின்னு இல்லை த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அப்பண்டட் டு த லிஸ்ட் 2. லிஸ்ட் 2ல் அது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ லிஸ்ட் 2 டாட் அப்பண்ட் ஆஃப் 5 இல்லை அப்படின்னா மட்டும் இருந்தால் டெலீட் பண்ணிடும். ரிட்டர்ன் லிஸ்ட் 2 ரிமூவ் பண்ணிக்கிற லிஸ்ட்டை நீ வந்து பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னால் 1 வந்து 4 டைம்ஸ் இருந்துச்சு. இப்போ இட் வில் பி டெலீட்டட். இந்த கோடிங்கை நல்லா பார்த்து வச்சுக்கோ. எழுதி பார்த்தேன்னு சொன்னால் தெரியும். இதில் நீ ஒவ்வொன்றா இதில் என்னென்ன நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. தென் அகெயின் நாட் இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. எவ்ரிதிங் நம்ம தெளிவாக பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாரு, மேக்ஸிமம் வேல்யூ இன் அ டியூப்பிள். 2 ப்ராப்ளம் இருக்குது இந்த ஒரே ஸ்லைடில். பாரு என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ரோக்ராம் தட் பிரிண்ட்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ இன் அ டியூப்பிள். மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொன்ன உடனே ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் வந்துடணும். மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. தட் ப்ரொடியூஸ் ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு சிம்பிள் திங் தான். மேக்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கிற பர்டிகுலர் டியூப்பிளுக்கு என்னது இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. 12, 65, 84, 111, 18, 85, 99 இருக்குது. இந்த டியூப்பிள்ஸில் உள்ள மேக்ஸிமம் n the name of the tuple. அப்போ max of n automatically that will be printed. அப்போ அந்த மேக்ஸுங்கிற மினிமம் கேட்டிருந்தாங்கன்னா min of n. இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன்ஸு நம்ம வந்து இந்த டேப்லர் காலம் அதாவது ஃபங்க்ஷன்ஸு நல்லா தரோவாக ஸ்டடி பண்ணிட்டேன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. தென் அகெயின் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு, ப்ரோக்ராமை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ ஒரு வேளை இப்போ இதில் வந்து நீ பார்த்தேன்னு சொன்னால் இதே ப்ராப்ளம், ப்ரோக்ராம் தட் print the sum of values in a tuple னு கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸ்ன்னு போட்டிருக்கிற இடத்துல sum of nன்னு போட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன செஞ்சிடும்? உனக்கு ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டில் உள்ள அத்தனை எலமெண்ட்டுடைய சம்மும் உனக்கு டிஸ்பிளே ஆகிரும். அப்போது ஒன்று தெரிஞ்சாலே போதும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது எந்த பேஜில் இருக்குன்னா 146 இருக்குது. ஸோ எப்போ படிக்கிறப்போவும் ப்ரோக்ராமை மட்டும் பைஹார்ட் பண்ணக்கூடாது. ஸோ கோ த்ரூ இட். தென் அகைன் நெக்ஸ்ட் பாரு, program that finds the sum of all even numbers in a list. Even numbers இப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 10, 15, 20 இப்படி 45 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸில் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ஈவன் நம்பர்ஸை நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். நம்பர் டிவைடட் பை 2 2ஆல் வகுக்கிறப்போ ரிமைண்டர் பார்ட் வந்து 0 உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் that number is an even number, otherwise it is an odd number. அப்போ நீ பார்த்தேன்னு சொன்னால் என்ன கொடுத்துருக்காங்க? sum of all the even numbers, sum of all the even numbers. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. sum அப்படின்னு ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. that sum has first initial value 0 for numனு வேரியபிள், that is the counter index variable. list 1 ஒவ்வொரு எலமெண்ட்டையாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 10 divided by 2 that's equal to 0. Yes, it is an even number. So s is equal to s plus now s0 plus 10. Then again மறுபடியும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் till the last value வரைக்கும். இப்போ 15 எடுக்கும். 15 mod 2 15 mod 2 ரிமைண்டர் பார்ட் 1 வரும். அப்போ that is not taken into account. அகெயின் மேலே போகும். இப்படி that is up to 45 வரைக்கும் அந்த நம்பர் தட் இஸ் ஈவன் நம்பர்ஸை மட்டும் சம் பண்ணுற அந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் நம் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இஃப் நம் மாட் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1 ரிமைண்டர் பார்ட் வந்ததுன்னா த லூப் வில் பி டேக்கன் இன் அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஃபார் நம் மறுபடியும் மேலே தான் போகும். கீழே எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் நமக்கு வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. Okay, then again next பாரு, first problem, program that finds the sum of all the numbers in a tuple using while loop.
இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார் லூப்பை பார்த்தோம். இப்போ ஒயில் லூப்பை வச்சு சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒயில் லூப் என்ன பண்ணணும்? 3 கண்டிஷன் தெரியணும் உனக்கு. ஒயில் லூப் எப்போவும் பின்னாடி வர லெசன்லேயும் முன்னாடி உள்ள சாப்டர்ஸில் படித்து அந்த கான்செப்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒயில் லூப் எப்போ? ஃபார் லூப் மட்டும்தான். இந்த எனி லூப் ஹேஸ் 3 கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, கண்டிஷன். இந்த 3 இல்லாமல் எந்த ஒரு லூப்புமே இருக்காது. லூப் அப்படின்னு சொன்னாலே இட் ஹாஸ் 3 கிளாஸஸ். இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, கண்டிஷன். லிமிட் பண்ணுறதுக்கு இனிஷியல் வேல்யூ ஃபார் லூப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதை விட கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே முடிஞ்சிடும். பட் ஒயில் லூப்பை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இனிஷியல் வேல்யூ இஸ் ப்ரெசன்ட் அட் த outside of the loop, and again condition will be placed at the entry part of the loop, and again increment will be at the body of the loop. இது வந்து நம்ம எந்த சாப்டரில் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். மேபி இன் 6th chapter ஐ திங்க். அப்போ அங்கே பாரு ஒயில் லூப்பினுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுட்டேன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டியூப்பிள் n has elements 10, 60, 80, 110, and again find out the length of the tuple. len of how many elements அப்படிங்கிறது நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு லென்த் கால்குலேட் பண்ணுறோம். கேட்டிருக்கிறது என்னது? சம்னு ஒரு டிவைஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம். s is equal to 0 and I becomes the index variable, and while I is less than ln எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது வரைக்கும் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும். s is equal to s plus n of I. First element 10 will be added with the s. Then again I ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. செகண்ட் எலமெண்ட் இப்படி போய் லாஸ்ட் எலமெண்ட் 99 வரைக்கும், அதாவது ln லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ln அந்த 99 என்ன இண்டெக்ஸும் அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் டில் த லாஸ்ட் எலமெண்ட் சம் அந்த வெசலில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆடப் ஆகிட்டே இருக்கும். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்போவும் பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். யூ ஹேவ் டு ஹாவ் இட் இன் மைண்ட் இஸ் anything which is enclosed in quotation is printed as it is. The sum of all the numbers in a tuple அப்படியே print ஆகும். is comma s. sல என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ, that is it replaces the s will be replaced by the calculated value. Okay, அடுத்து next பாரு, program that creates a list of numbers from 1 to 50 that are divisible by 3 or divisible by 6. இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை பார்த்தோன்னே that are divisible by அப்படிங்கிற அந்த ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரம் டூ, அதான் ஃப்ரம் டூ கொடுத்துட்டாங்கன்னா ஃபார் லூப் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தேன்னா லிஸ்ட் ஹேஸ் எலமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் ஃபார் I in range 1, எதுலேருந்து 51, 1. 51 ஏன் கொடுக்குறோம்? எப்போவுமே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to and the last index will be n-1. So 51னா அப்போ தான் 50 வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ ஓகே, ஃபஸ்ட் எலிமெண்ட் I உடைய வேல்யூ 1. 1 mod 3 equal to 0 or 1 mod 6 is equal to 0 பார்க்குறோம். அதான் டிவைசஸ் ஆஃப் 3 நம்ம கொடுக்குற நம்பர், நம்ம செக் பண்ணுற நம்பர் 3ஆலேயோ 6ஆலேயோ 3 and 6 டிவைசஸாக இருந்தால் that is taken into account and it will be printed. அப்போ 1 கிடையாது, 2 கிடையாது, 3 எடுத்துக்கிட்டோன்னா 3 is a divisor. 3 is a divisor. 3 வந்து நமக்கு எடுத்துக்கிடணும். 3 multiples of 3 as well as multiples of 6 will be taken into list 1. அந்த list 1ல எடுத்துக்கிடணும். ஒவ்வொன்று அப் அண்ட் ஆப்ரேட்டருடைய பர்பஸ் தெரியணும். அப் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணிக்கிட்டே அப்படியே பின்னாடியே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தோன்னா அதனுடைய அவுட்புட் பாரு, 3, 6, 9, 12, 15 they are the devices of 3 and 6. ஸோ இந்த ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் உனக்கு ஞாபகத்தில் வரணும். இதில் என்னது? if I mod 3 equal to 0 or I mod 6 is equal to 0 or either or அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி ஃபார் I in range, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் as well as ஒரு அப்பெண்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீ படிக்கணும். அப்பெண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ் டு நெக்ஸ்ட் எலமெண்ட்டை அப்படியே பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
first program to reverse a list using a loop. கொடுத்துருக்கிற லிஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது? அப்போ மைனஸ் தான், பின்னாடி இருந்து அப்படியே ரேஞ்சை நம்ம மைனஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பாரு. the elements are 20, 30 up to 70. லிஸ்ட் 2 ரிவர்ஸ்டு லிஸ்ட்டை அதில் தான் கெயின் பண்ணுறோம். ஒரிஜினல் ஆர்டரை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட்டு லிஸ்ட் 1 ஓகே, ஒரிஜினல் ஆர்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது லென்த் ஆஃப் த லிஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். எப்போவுமே லென்த் எது கால்குலேட் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் அதை கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு 20, 0, 30, 1 இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to n-1. அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் x-1 கமா எக்ஸில் என்ன இருக்குது? லென்த் ஆஃப் த லிஸ்ட் இருக்குது. லென்த் ஆஃப் த லிஸ்ட்டு என்னது? மேபி 6. அப்போது 6 minus 1 6 minus 1 5. அதான் லாஸ்ட் எலிமெண்ட். -1, -1 இனிஷியல் வேல்யூ ரேஞ்சுங்கிறப்பவே தெரியணும். ஸ்டார்டிங் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் 3 parameters இருக்குன்னு தெரியணும் ஃபார் லூப்புக்கும் ரேஞ்ச். அப்போ லிஸ்ட் 2 டாட் அப் அண்ட் ஆஃப் லிஸ்ட் 1 ஆஃப் 5. இப்போ ஐயில் லாஸ்ட் எலிமெண்ட் 70 இருக்கும். தென் அகைன் மறுபடியும் லூப்புக்கு போகும். -1 த லாஸ்ட் 4 3 2 1 0 அந்த இண்டெக்ஸ் வேல்யூ லாஸ்ட் இண்டெக்ஸ் 0 வர வரைக்கும் அப் அண்ட் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் எதில் ஸ்டோர் ஆகிருக்குது? லிஸ்ட் 2ங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. 2 லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எலமெண்ட்டோட, அடுத்த லிஸ்ட் 2 வந்து எம்டி லிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நாம் வந்து லிஸ்ட் 2ல் ரிவர்ஸ்ட் எலமெண்ட்ஸு ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. தென் அகைன் the next one, program that creates a list of numbers from 1 to 20, then delete all the numbers from the list divisible by 3. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்னது? divisible by number devices of 3 and 6 நம்ம அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கு பாரு. 1 to creates a list of numbers from 1 to 20, then delete all the numbers from the list 3 devices. நம்பர் 3 உடைய டிவைசஸ் எல்லாம் எடுத்துட்டு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், டெலீட் பண்ணணும். அப்போ டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம். அப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ டெலீட் பண்ணுறோம். எதை டெலீட் பண்ணுவோம்? டிவைசஸ் ஆஃப் 3 டெலீட் பண்ண போகிறோம். அப்போ பாரு, அதே தான். ஃபஸ்ட்டு இது லிஸ்ட் 1 ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த எம்டி லிஸ்ட்டில் என்ன எலமெண்ட் இருக்கும்? 1 to 20 உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 1 to 20 எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பாரு. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 21, 1. 21 ஐ ஆல்ரெடி டோல்ட் த லாஸ்ட் எலமெண்ட் n-1 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ 20 வரைக்கும் எலமெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் we have to produce +1. 20 + 1 21. லிஸ்ட் 1 டாட் அப் அண்ட் ஆஃப் 5. ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அந்த லிஸ்ட் வித்தவுட் டெலீஷனை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்த பாரு. பிரிண்ட் நம்பர்ஸ் எனிதிங் which is enclosed in quotation printed as it is without the division of 3. அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பாரு. ஃபார் x, j in div3 of list 1. இப்போ division of 3 of list 1 அதை என்ன கால்குலேட் பண்ணுறோன்னு பாரு. இஃப் ஜேயில் தான் இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் எடுக்கிறோம். j mod 3 is equal to 0 1 பார்க்குறோம். எஸ் இட் இஸ் ஈக்குவல்னு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன பண்ணுறோம்? டெலீட் del அந்த பர்டிகுலர் எலமெண்ட் லிஸ்ட் 1 ஆஃப் எக்ஸ். அந்த எலமெண்ட் இப்போ 3 6 9 12 will be printed and the excluded elements, அதை ரிமூவ் பண்ணக்கப்புறமா உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் 1ல் இருக்கும். அதை நம்ம அவுட்புட் பண்ணோன்னா பார்த்து என்ன தெரியும்? 1 2 4 5 everything will be gathered in the list 1. ஓகேயா? இப்படி நீங்கள் தரோவாக ஸ்டடி பண்ணினீங்கன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் எப்படி அந்த சின்டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், சின்டாக்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமை நம்ம அப்படியே தியரி மட்டும் படிச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள்
புக்கில் இருக்கிற ப்ரோக்ராமெல்லாம் இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராமை இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி நான் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ த்ரூ ஆல் தீஸ். நான் கொடுக்குறத இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள், இது போதும் இப்போது. ஸோ நம்ம இப்போது வந்து 7, 8, 9 சாப்டர்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டீல் பண்ணியிருக்கிறோம். இதுதான் முக்கியம். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் அ நோட் புக் அண்ட் ரைட் இட் இன் யுவர் நோட் புக். நீங்கள் உட்காந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த இண்டென்டேஷன், அதாவது ஒன் திங் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிடணும். பைத்தான் ப்ரோக்ராம் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சரே இண்டென்டேஷன். ஃபார், இஃப், டெஃப் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் உள்ளுக்குள்ளே இண்டென்ட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். இண்டென்டேஷன் 4 ஸ்பேசஸ் உள்ள இண்டென்ட் ஆகும். அந்த இண்டென்டேஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் படிக்காதீங்க. ஓகேயாம்மா? சரி, தேங்க்யூம்மா. நல்ல பிள்ளைங்களாக படிங்க. நல்ல டைமை வீணாக்கிறாதீங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய